வேர்ல்டு ஹார்ட் டே முன்னிட்டு நம்ம இருதயத்தோட நம்ம வெல்னஸ் வந்து எப்படி காப்பாற்றணும், அதில் என்னென்ன மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை பெறணுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு இந்த மாலில், நம்ம புர்ஃபீல்ட் மாலில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சார்பாக பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். மக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கிற ஒரு மாலில் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேண்டும் பல்வேறு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம ஹார்ட் ஹெல்த்னு பார்த்தோம்னா முதல்ல ப்ரிவென்ஷன், நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு தொடர்ந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாலே நம்ம நிறைய டிசீசஸ் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், நம்ம கவர்மெண்ட் சைட்லையும் நம்ம எம்டிஎம் மூலமாக மக்கள் தேடி மருத்துவம் பல்வேறு திட்டங்கள் மூலமாக அவங்களோட ரெகுலர் ஹெல்த் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா மக்களும் ரெகுலராக அவங்களோட பிபி, சுகர் ஒரு 40க்கு மேற்பட்டு இருக்கிறவங்க வந்து ரெகுலராக ஃபுல் பாடி செக்அப் வாங்கிட்டா ஏதாவது ப்ரிவென்டிவ்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தையான சிகிச்சை வந்து அவங்க எடுக்கணும். நம்ம இந்த ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லையே நம்ம சிஎம்சிஹெச்ஐஎஸ், நம்ம சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாக பல்வேறு சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ், எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதுக்கான சிகிச்சை இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சரியான டைமில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேரணும். ஏதாவது சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன சிம்டம்னே தெரியாது. அது டைமுக்கு அவங்க வரலைன்னா அந்த பிளட் சப்ளை நம்ம பிரெயினுக்கு போகாது இருக்கும்போது அது சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு வந்து இருக்கும். அதனால சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேரணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட். இங்கே ஒரு சிபிஆர் எப்படி கொடுக்கணுங்கான டிஸ்பிளே வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுறாருன்னா உடனே என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். சிபிஆர் வந்து யார் வேணால் கற்றுக்கலாம். மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு தேவையில்லை. அதனால இப்போ இந்த விழிப்புணர்வு மூலமாக பொதுமக்களும் இந்த சிபிஆர் கொடுக்குற ஒரு முறை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம யாராவது நீடில் இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் சார்பாகவும் நம்ம இருதயம் காப்போங்கிற திட்டத்துக்கு லோடிங் டு டோசஸ்ங்கிற மாத்திரைகள் வந்து எல்லா பிஹெச்சிஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோடிங் டோசஸ் டேப்லெட் அவங்க எடுத்துட்டா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிகிச்சை எடுக்கிறவருக்குன்னா ஒரு விண்டோ வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி பல்வேறு வகையில் எல்லாரும் இணைந்து நம்ம கோயம்புத்தூரில் நல்ல மெடிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. பல்வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மற்ற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வருவாங்க. ஸோ இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு ஹெல்தி ஹார்ட் அண்ட் ஹெல்தி லைஃப் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எல்லாம் ஆஸ் அ சொசைட்டி வந்து நம்ம எடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கோம். இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பாக நம்ம எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணலாம் சார்? நம்ம வந்து மக்கள் தேடி மருத்துவம் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பிளட் ப்ரெஷர்லையும் இதுவும் வந்துட்டே இருக்கும். ஸோ மக்கள் தேடி மருத்துவம் மூலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பிஹெச்சிஸ்லையும் இப்போ வந்து பாலிகிளினிக்ங்கிற இதில் ஸ்பெஷலிஸ்ட்டும் அவங்க வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும்போது நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அது இல்லாமல் டார்கெட்டட் குரூப்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ எந்த மாதிரி நோய் அதிகமாக இருக்குது, ஒரு சில டைமில் கான்டேஜியஸ் டிசீஸாக இருக்கும்போது வந்து அது சைக்கிளிக்கலாக வந்துட்டு இருக்கும். ஆனால் தொடர்ந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ரொமோட் பண்ணுறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 8 கிலோமீட்டர் தினந்தோறும் வந்து நடக்கணும்னு ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்ம அமைச்சராக இருந்தாலும் எல்லாரும் அது ப்ரமோட் பண்ணுறோம். ஏன்னா ப்ரிவென்ஷன், நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல், ஒன்றும் டயட்டு, ஒன்று எக்ஸசைஸ். டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப்புன்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமான நீங்கள் அதுவும் ஒரு ஃப்ளாட் இது இருக்குது. நம்ம இது மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிகரஸான எக்ஸசைஸ் உடனே போய் பண்ணக்கூடாது. அதனால நம்ம ப்ரமோட் பண்ணது வந்து முதல்ல வாக், அதுக்கப்புறம் ஜாக், அதுக்கப்புறம் தான் ஏதாவது இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏதாவது இன்டென்சிவ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான வார்ம் அப் இருக்கணும், கூல் டவுன் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கவனத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறமா ஹெல்தி ஃபுட் நம்ம ப்ரமோட் பண்ணது வந்து சிறுதானியம் நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். சிறுதானியம் ப்ரமோட் பண்ணது பல்வேறு நிகழ்ச்சிகள் வைக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த அரசு நீங்கள் விழாவாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம அங்கன்வாடி சார்பாக ஒரு ஸ்டால் இருக்கும். அதில் வந்து எப்படி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்ன சாப்பிட்டா வந்து ஒரு சத்தான வந்து டயட்டை அங்கே எடுக்க முடியும் நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டுமே ஒன்று வந்து ப்ரிவென்ஷன், இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஆங்கிள்லையும் நம்ம விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம்.